ஈச்சி மிஸ் பண்ணிட்டோம். இந்த வழியா தான் ஒரு டெய்லி ரெஸ்டாரண்ட் போற போல இருக்கு. நாளைக்கு எப்படியாவது பிடிச்சிடணும். 10 மணி. அப்போ டெய்லியும் இந்த டைமுக்கு தான் இந்த பக்கமா அவர் போகணும். அப்போ நாளை காலையில ஷார்ப்பா 10 o'clock இங்க வந்து நின்னுடுறேன். மணி 10 ஆகிறதுக்கு இன்னும் 5 minutes இருக்கே. ஈஜே வந்துருங்க ஈஜே. கடவுளே, ஈஜே வந்துடணும். இன்னைக்கு அவரை மிஸ் பண்ணக்கூடாது. கடவுளே, மணி 10 ஆயிடுச்சு. ஈஜே வர நேரம் ஆயிடுச்சு. கண்டிப்பா வந்துருவாரு. ஈஜே வர நேரம் பார்த்து குறுக்க ஏதாவது வண்டி வந்துடுச்சுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. அந்த கேப்ல ஏஜி என்ன பாத்துருவாரு. நினைக்கவே சந்தோஷமா இருக்கு. ஹலோ, ஏஜி ஏஜி மிஸ் பண்ணிட்டேனே. யார் நீங்க? உங்களுக்கெல்லாம் வர வேலையே இல்லையா? காலங்கத்துல போன் பண்ணி லோன் வேணுமான்னு கேட்டு டார்ச்சர் பண்றீங்க. இன்னைக்கும் மிஸ் பண்ணிட்டேன். போன் பண்ண பேச மாட்டேங்கிறாரு, கோவப்படுறாரு. மெசேஜ் பண்ண டென்ஷன் ஆகுறாரு. என்னை யாருன்னு கேக்குறாரு. அட்லீஸ்ட் நேர்ல பார்த்தா எப்படி ரியாக்ட் பண்றாருன்னு பாக்கலான்னு பார்த்தா பார்க்கவே முடியலையே. நாளைக்கு எப்படியாவது அவரை பார்த்தே ஆகணும். எனக்கு வர ஆத்திரத்துக்கு இந்த லோன் கேட்டு கேக்குறவங்கள லோன் அலைய விடணும். ஏய் பிரவலி, ஏய் என்ன காரியம் பண்ற? விடு. நீ எதுக்கு இங்க வந்த? அவர் வந்துட்டாரு, அவரை பார்க்கணும். விடு. அண்ணா என்ன விடு. ஜேஜே அண்ணா விடு. ஜேஜே விடு. என்ன நீ? நான் 2-3 நாளா பிளான் பண்ணி இன்னைக்கு அவரை பார்த்துடலான்னு வெயிட் பண்ணி பார்க்க போற நேரத்துல கரெக்டா வந்து கெடுத்துட்டேன். கெடுக்கல, நல்ல வேளை நான் உன்னை தடுத்தேன். ஏன் தடுத்த? நீ அவசரப்படுற பிரவலி. யாரு? நான் அவசரப்படுறேனா? ஆமா. இத சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? இன்னும் கொஞ்ச நாள் தயவு செய்து பொறுமையா இரு. அந்த ஹாஸ்னிய உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நீ பார்ட் டைம் வேலையா தான் அதை பண்ணிட்டு இருக்க. ஆனா அவ 24 மணி நேரமும் அதையே தான் வேலையா பண்ணிட்டு இருக்கா. பிரவலி பார், இது சிக்கலான விஷயம். கொஞ்சம் டைம் ஆகும். நீ சொல்றதெல்லாம் நம்பி ஏதாவது நடக்கும்னு எத்தனை நாள் நான் காத்துட்டு இருந்தேன். நான் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பேன், எவ்வளவு துக்கப்பட்டிருப்பேன்னு இது எல்லாமே எனக்கு மட்டும் தான் தெரியும். பிரவலி, யார்கிட்டயோ பேசுற மாதிரி என்கிட்ட பேசாத. உண்மைதானே நான் பேசிட்டு இருக்கேன். என்னோட கஷ்டம் உனக்கு தெரியாது, புரியாது. நீ எல்லாத்தையும் தெரிஞ்ச மாதிரி புரிஞ்ச மாதிரி என்கிட்ட பேசி நடிப்ப. ஆனா நீ என்ன கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்கவே மாட்ட. உன்னால என் ஏஜேவை என்கிட்ட கொண்டு வர முடியாதுன்னு எனக்கு எப்பவும் தெரிஞ்சு போச்சு. இனிமே இத நான் பாத்துக்கிறேன். உனக்கு அவர் ஏஜே, எனக்கு அவர் புருஷன். தயவு செஞ்சு பேசாம இரு. எனக்கு அட்வைஸ் பண்றதை விட்டுட்டு போய் உன் வேலையை பாரு. கடவுளே, இது எதுல போய் முடியும்னு தெரியலையே. பர்வீன் சுல்தானா மாதிரியே இருக்கு. பர்வீன், ஹாய். இந்த ஹாஸ்னி கிட்ட மாட்டினா அவ்வளவுதான். முதல்ல இருந்து போயிடலாம். பர்வீன்.
போயிட்டே இருக்கா? ஏன் நம்ம கூப்பிட்டும் பார்க்காம போயிட்டே இருக்கா? பர்வீன், பர்வீன் எங்க? ஏன் பர்வீன் நம்மள பார்த்து மறையறாங்க? ஒருவேளை நம்ம கூப்பிட்டது அவங்களுக்கு கேட்கலையா? இல்ல இருக்கட்டும், ஆனா பார்த்துட்டு ஓடினாங்களே. ம்? அறிவு இருக்கா உங்களுக்கு? பார்த்து வர மாட்டீங்களா? ஏதாவது நீங்க பர்வீன் சுல்தானா தானே? ஐயோ சாரி, நான் வேற உங்களை நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணும் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பக்கத்திலே ஒரு காஃபி ஷாப் இருக்கு, அங்க போய் நம்ம ஒரு காஃபி சாப்பிடலாமா? சாரி, நான் ஏதோ உளறிட்டேன். சாரி. உங்களுக்கு கம்ஃபர்டபிள் இல்லைன்னா நான் போறேன். யூ கண்டினியூ. ஹேவ் a nice day. இல்ல இல்ல நான் வரேன். நான் வரேன். வாங்க உட்காருங்க. போலாமா? இதுக்கு தானே ஆசைப்பட்ட பிரவலி. ஏசி கார்ல சாங்ஸ் ப்ளே பண்ணுவாரு. பாட்டு கேட்பீங்களா? நிலா ஒழிகிறது. உட்காருங்க. காஃபி சாப்பிடலான்னு கூப்பிட்டா உடனே டக்குன்னு யோசிக்காம வந்துருவியா? எப்படி சாப்பிடுவேன்? சாப்பிட்டா
உன் முகம் அவருக்கு தெரிஞ்சிடாதா? ஏதாவது சாப்பிட்றீங்களா? நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுங்க. அது நான் நான் இன்னைக்கு ஃபாஸ்டிங், எதுவும் சாப்பிட மாட்டேன். ஆனால் உங்களை பார்த்துட்டு நீங்கள் காஃபி சாப்பிடலான்னு கூப்பிட்டதும் என்னால் மறுத்து பேச முடியல. நீங்கள் தப்பா நினச்சிக்காதீங்க. சே அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் சாப்பிடுங்க. குட் மார்னிங் சார். யுவர் ஆர்டர் சார். 2 தோசை. ஓகே சார். 2 வடை, 1 காஃபி. ஓகே சார். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. நான் தான் எனக்கு எதுவும் வேணான்னு சொன்னனே. ஆமாதான். ஆனா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து 2 பேர் வந்திருக்கோம். ஒரே ஒரு காஃபி சாப்பிட்டா நல்லா இருக்காது இல்லையா? நம்ம ரெஸ்டாரண்ட் ஓனர், மனசு ஒத்துக்காது. அதனால தான் இவ்வளவு சொன்னேன். எவ்வளவு வசதியானாலும் நீங்க கொஞ்சம் கூட மாறவே இல்லை ஏஜி. அது என்னமோ தெரியலங்க. அந்த காம்படிஷன்ல உங்களை பார்த்ததுல இருந்து உங்ககிட்ட பேசணும்னு எனக்கு அவ்வளோ ஆர்வமா இருந்தது. தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் பொதுவா பொண்ணுங்க கிட்ட பேசவே மாட்டேன். அண்ட் முன்ன பின்ன தெரியாத பொண்ணுகிட்ட நான் சுத்தமா பேச மாட்டேன். நான் உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணுதான். ஆமா, உங்களை நான் எங்கேயோ சந்திச்சிருக்கேன். பிரியாணி காம்படிஷன்ல பார்த்திருப்பீங்க. இல்ல அதுக்கு முன்னாடியில இருந்தே உங்களை தெரியும். வேற எங்கேயோ சந்திச்சிருக்கேன். எங்கன்னா என்னால சொல்ல முடியல. உங்களை நான் எங்கேயோ சந்திச்சிருக்கேன். காம்படிஷன்ல நீங்க செஞ்ச அந்த லக்னவி பிரியாணி அதை டேஸ்ட் பண்றதுக்கு எனக்கு அவ்வளோ ஆர்வம் இருந்தது. ஆனா கொஞ்சம் தீஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஆனா காம்படிஷன்ல உங்க மனசு கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருந்தது. அன்னைக்கு ஃபுல் டே ஒரு மாதிரி இருந்தீங்க. ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததா? ஆமா, எனக்கு வாழ்க்கையில நிறைய பிரச்சனைங்க இருக்கு. நான் அதெல்லாம் மறந்து சந்தோஷமா வாழணும்னு தான் இந்த மாதிரி காம்படிஷன் எல்லாம் கலந்துக்கிறேன். எங்க குடும்பத்துல ரொம்ப கஷ்டம். எங்கேயாவது போய் வேலை பார்த்து சம்பாதிச்சாதான் என்னோட குடும்பத்தை காப்பாற்ற முடியும். காம்படிஷனுக்கு வந்த அன்னைக்கு கொஞ்சம் பிரச்சனை. அதனால தான் மூட் அவுட் ஆயிட்டேன். இந்த மாதிரி எல்லாம் யாராவது முன்னாடி வந்து நின்று கஷ்டம்னு சொன்னா உன்னோட மனசு உருகி போயிடும்னு எனக்கு தெரியும் ஏஜி. உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல ஹெல்ப் பண்ணணும். நானு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன். 5000 10,000 பணம் கொடுத்து நீங்க என்ன அவமானப்படுத்திட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சே அப்படியெல்லாம் இல்ல. ஆனா உங்க வாழ்க்கைக்கு பயன்படுற மாதிரி நான் ஏதாவது ஒரு உதவி செய்யறேன். உங்க நம்பருங்களா? சொல்லுங்க. 8525. இந்த நம்பர்ல இருந்து எனக்கு ஏற்கனவே கால் வந்த மாதிரி இருக்கு.
நீங்க ஏற்கனவே எனக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்க, பேச ட்ரை பண்ணீங்க, எனக்கு மெசேஜ் எல்லாம் அனுப்பிச்சிங்க. ஐ வாண்ட் டு டாக் டு யூன்னு. நான் வேற தெரியாம அவ்வளோ திட்டுட்டேன் உங்களை. ஐம் so சாரி. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. அன்னைக்கு நிறைய டென்ஷன் இருந்தது. நான் உங்களை அப்படி திட்டிருக்க கூடாது. ஐம் so சாரி. தேங்க்யூ. நான் தான் வேணான்னு சொன்னனே. பரவாயில்ல, அது அப்படியே இருக்கட்டும். நான் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன். மேடம் பில். கொடுங்க. நான் பே பண்ணிடுறேன். நீங்க தான் எதுவும் சாப்பிடவே இல்லையே. சேஞ்ச் நீங்களே வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ சார். சரி, நான் உங்களை எங்கேயாச்சும் ட்ராப் பண்ணட்டுமா? இல்ல பரவாயில்ல. என்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருக்கேன். அவ வருவா. அவ வந்த உடனே அவ கூட நான் போயிடுவேன். ஷூரா? நீங்க கிளம்புங்க. ஓகே, I'll keep in touch. போயிட்டு வரேன். என்ன நடக்குது இங்க? அதான் முன்னாடியே வந்து உட்கார்ந்துகிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருந்த. நீ சிபிஐல வேலை பார்த்தா மனசுல பெரிய ஆளுன்னு நினைப்பா. நான் ஆசைப்பட்ட மாதிரியே ஏஜே என்ன தேடி வந்திருக்காரு. என்கிட்ட ரொம்ப கனிவா பேசுறாரு. அவரை இன்னும் எனக்கு நெருக்கமா வர வச்சு நான் தான் பிரபலின்னு அவர்கிட்ட சொல்லுவேன். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையே வேற மாதிரி மாறிடும். நீ இதுக்கும் கவலைப்படாத. நீ எனக்கு ஏதாவது உதவி செய்யறதா இருந்தா தயவு செஞ்சு இப்பவே இந்த விஷயத்துல இருந்து விலகி போயிடு.